மை டியர் மச்சான்ஸ் அண்ட் மச்சஸ், இட்ஸ் மீ பிரதீப் த ரைடர். வெல்கம் டு பிடிஎஃப் ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆம்பியர் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். வாக்கரன் மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ நம்ம பண்ண போகிறோம். ஸ்பெஷலி தமிழில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஐ திங்க் நார்த் இந்தியாவிலையுமே மோஸ்ட்லி எல்லாருமே வாக்கரன் தான் போட்டிருக்காங்க, ரைட் ரிவ்யூ எதுவுமே வரல. ஸோ இதை ரைட் ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு கொண்டு வரதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பிடிஆர் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம், நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா எக்ஷோரூம் 1.2 lakh எக்ஸாக்ட்லி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு போனீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1.4 lakhக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 1.4 lakhக்கு இதில் என்னென்ன டெக்னிக்கல் ஃபியூச்சர் இருக்குது, இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நான் பார்க்கும்போது எப்போவுமே எந்த மோட்டார் சைக்கிள் நான் பார்த்தாலும் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதில் எனக்கு பார்த்தோன்னே ஒரு சில இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதில் கிடைச்ச முதல் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பேனல் அந்த ஃப்ரண்ட் ஸ்ப்ரவுட்ஸில் இருக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அண்டு அந்த பேனல்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய போல்ட்ஸ், நட்ஸ் எதுவுமே நமக்கு வந்து எக்ஸ்போஸ்டாக வெளியே தெரியவே இல்லை. ஸோ டிசைன் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது ஃப்ரண்ட் வியூலேருந்து இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இம்ப்ரெஷனாக இருக்குது. அது உண்மையிலுமே நல்லா இருக்குது. செகண்ட் விஷயம், இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கக்கூடிய 7-inch டிஎஃப்டி டிஸ்பிளே. டிஎஃப்டி டிஸ்பிளே நமக்கு டச்சு கிடையாது, ஒன்லி இங்கே இருக்கக்கூடிய பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பட்டன்ஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் எந்தெந்த பட்டன் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் வியூ வைஸ்ன்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது இந்த டிஸ்பிளே. தட்டு இதுலேருந்து வரக்கூடிய லைட் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் இவங்க டச்சு கொடுக்காத ஒரு விதத்தில் நல்லது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 1.2 lakhக்குன்னு போகும்போது மோஸ்ட்லி நம்ம வந்து பட்ஜெட் ஓரியன்டாக தான் பார்ப்போம். இன்கேஸ் டச்செல்லாம் கொடுத்து அதில் ப்ராசஸர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அந்த ப்ராசஸில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா தென் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக போகிற மாதிரி வரும். ஸோ இந்த 7-inch டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மாடலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்பெஷலி நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இதில் வந்து 5 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கோ மோட், ஸ்போர்ட் மோட், சிட்டி மோட், லீப் மோட் அண்ட் ரிவர்ஸ் மோட். எக்கோ மோட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஒரு நல்ல மைலேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்கோ மோடில் டாப் ஸ்பீட் வந்து ஒரு 43 ஸ்பீட் போகும். அண்ட் எக்கோ மோடுக்கான மைலேஜ் 136 ஷோரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியல் டைம் மைலேஜ்னு பார்க்கும்போது அரௌண்ட் நீங்கள் ஒரு 115 ஆர் 120 எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்கோ முடிச்சுட்டு சிட்டின்னு போகும்போது எக்கோ விட கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும், ஸ்போர்ட்டை விட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் அரௌண்ட் 60 to 65 சொல்கிறாங்க. அண்ட் இதோட மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 85 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிட்டில் அக்ரெசிவ், நல்ல ஒரு பவரோடு ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட் மோடுக்கு போய்க்கலாம். ஸ்போர்ட் மோடில் மைலேஜ் கொஞ்சம் கம்மி ஆகும், அரௌண்ட் 65 to 70 சொல்கிறாங்க. அண்ட் டாப் ஸ்பீட் 93 ஸ்போர்ட் மோடில். இதெல்லாம் தான் முக்கியமான 3வது ரைடிங் மோட். 4வது ரைடிங் மோட் லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அது ஸ்டாண்டர்டாக இவங்க வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து ரூமுக்கு போகணும், உங்களோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும், பட் அதில் வந்து பேட்டரி அந்தளவுக்கு கேப்பபிள் இல்லை அப்படின்னா இந்த லீப் மோடை நம்ம டர்ன் ஆன் பண்ணிவிட்டு அப்படின்னம்னா பேட்டரியோட யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்து நீங்கள் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் எந்த வித எஃபர்ட் இல்லாமல் போகிறதுக்காக கொடுத்துக்கிறது தான் லீப் மோட். இந்த லீப் மோடுங்கிறது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ், நீங்கள் நல்லா நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் 5th ஒன் ரிவர்ஸ் மோட். இந்த 5 ரைடிங் மோட் அப்படிங்கிறது டெஃபினெட்லி நல்லா வெல்கம் பண்ணக்கூடிய விஷயம். ஸ்பெஷலி அந்த லீப் மோட் அப்படிங்கிறது சம்திங் எனக்கு வந்து எதுலேயுமே நான் பார்த்ததில்லை. ஏத்தர், ஓலா இது மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒரு ஹை பேயபிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போகும்போது இதில் வந்து நான் எதுவுமே பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டம். அதாவது இதில் போகக்கூடிய ஏர் வந்து இந்த லெக்குக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏர் இன்சுலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஏர் உள்ளே போய் இன்கேஸ் பேட்ரி மோட்டார் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சர்க்குலேஷன் கூல் பண்ணி பின்னாடி வந்து ஏர் அவுட்லெட் தள்ளி ஒரு சர்க்குலேஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, த மோர் ஸ்பீட் யூ கோ த ஃபாஸ்டஸ்ட் யுவர் வெஹிக்கிள் ரீச் கூலிங் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஏரோடைனமிக் ஃபியூச்சர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் நல்ல ஸ்பீடு போகணும் அப்படின்னம்னா அந்த ஏரை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இங்கே ஏரோடைனமிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சில கார்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, செடான் கார்ஸில், அது மாதிரி ஃபியூச்சர் இதில் ஏரோடைனமிக்கில் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஸ்விங்காமில் வந்து நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஸ்விங்காமில் வந்து அந்த பிளாஸ்டிக் ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி ஸ்விங்காம்க்கு தேவையில்லை, பட் சம்டைம்ஸ் நீங்கள் மலையில் போகும்போது நல்லா டர்ட்டு மட்டெல்லாம் அடிச்சிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் துருப்பிடிக்கிற சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணேன். தென் இதில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் சம்திங் யூனிக்காக ஹெட்லைட்ஸ்லேருந்து வராமல் கீழே வந்து ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இம்ப்ரெஷனை பார்த்தோம்னா இதோட கர்வ் வெயிட் 123 kg தான். ஸோ 123 kgன்னு பார்க்கும்போது யார் வேணாலும் ஈஸியாக அந்த பைக்கை வந்து ஹேண்டில் பண்ணலாம். தட் டு ஸ்பெஷலி நம்ம வந்து டிராஃபிக் டிரைவ்ஸ்லாம் போகும்போது நீங்கள் நல்லா இது மாதிரி லெஃப்ட் ரைட்லாம் பூந்து ஓட்டுறதுக்கு இந்த லெஸ் கர்வ் வெயிட் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஹைவேல ஒரு 90ல் போகும்போது சடனாக காற்று அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபர் ஷோர் இந்த 120 kg அப்படிங்கிறது வாப்ளிங் ஆகும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். லாஸ்ட் என்னோடய ஃபைனல் இம்ப்ரெஷனை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி எல்இடி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே இங்கே ஹாலோஜன் கொடுக்கல. ஸோ ஒரு 1.2 lakh எக்ஸ்ஷோரூமுக்கு கம்ப்ளீட் பேக்ட் எல்இடி கிடைக்கிறது அப்படிங்கிறது டு பி வெரி வெரி நோட்டட். இதெல்லாம் தான் என்னோட கம்ப்ளீட் இம்ப்ரெஷன் ஆன் திஸ் பைக். இதில் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு எம்டி ரோடு இருக்குது. ஒரு பவர் மோடில் ஒரு ஃபுல் பவர் செக் பண்ணி பார்ப்போம். ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட் கோ. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பவர் ஜென்ரேட் ஆகுது. எஸ், போதுமான பவர் நமக்கு நீட்டாக ஜென்ரேட் ஆகுது. பவர் மோடில் நல்ல ஸ்பீட், நமக்கு நேராக வருவாங்க உள்ள. ஓகே, 0 to 80 ஆல்மோஸ்ட் போகுது. அண்ட் பிரேக்குமே பார்த்தீங்களா நல்லா இருக்குது. பட் பிரேக்கிங் நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு ரியல் ட்ரம், பட் பிரேக்கிங் ஜோன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. மெயினாக இந்த மோட்டார் சைக்கிளில் வந்து நமக்கு டயர்ஸோட செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 90 செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு என்ன தான் ஜாப்பா டயர்ஸ் கொடுத்தாலும் ரோடோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ரோடோட ப்ரெசன்ஸுக்கு ஸ்கூட்டியோட பாண்டிங் பிட்வீன் மோட்டார் சைக்கிள் அண்ட் ரோடு வந்து நல்லா இருக்குது. செகண்ட் விஷயம் சஸ்பென்ஷன், ஸ்டிஃப்ட் சஸ்பென்ஷனான டெலஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஸ்பீட் பிரேக்லேயே கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி பார்க்குறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்டிஃப்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் சடனாக இது மாதிரிலாம் புல் பண்ணும்போது அதோட பெயின் வந்து நமக்கு எல்போஸ்க்கும் கொஞ்சம் பாடி பெயினுக்கு வந்து கிடைக்குது. பட் இது மாதிரி நீட்டாக நீங்கள் டிராஃபிக் கம்ப்யூட்டராக டெய்லி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஷாக் அப்சர்வர் அண்ட் டெலஸ்கோப் அப்படிங்கிறது நல்லாவே ப்ளே பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது இந்த பர்டிகுலர் வியூ, இந்த ஹேண்டில் பார் வியூ அலாங் வித் இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது லுக் நல்லா இருக்குது. தட்டும் நீங்கள் ரைடிங் வியூவில் போகும்போது ப்ளஷர் நல்லா இருக்குது. பட் இந்த டிஸ்பிளே வந்து 2 நெகட்டிவ் நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ரொம்ப இல்லை பட் ஸ்லைட்லி எனக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் தட்டும் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே பொசிஷன் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏத்தரில் போனீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும், அதாவது டுவார்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கக்கூடிய பொசிஷன் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ரைடில் போகும்போது நல்லா இப்படி எத்தி பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் கிடைக்குது. மெயினாக இதோட வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இது மாதிரி கேப்ஸ்லாம் நீங்கள் போகக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா யோசிக்காமல் அப்படியே அழகாக வந்து டிராஃபிக் சிக்னலில் முன்னாடி நின்றுக்கலாம். இன்கேஸ் இது மாதிரி சிக்னல் நின்றுருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பார்க்கிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கிங்கு போயிடும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணி சிக்னலில் மூவ் அப்படின்னோம்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து டிரைவிங்கில் இருக்கும்போதும் கூட மோட்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எக்கனாமி மோட். ஜஸ்ட் நீங்கள் மோடை மாற்றுறீங்க அப்படின்னா சிட்டிக்கு மாறிடுது. இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பவர் மோடுக்கு போயிடுது. ஸோ சில வெஹிக்கிளில் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது மோடு மாற்றக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ஈவன் தோ நீங்கள் ரன்னிங் மோடில் இருந்தாலும் நீங்கள் வந்து மோட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது. மெயினாக எனக்கு சிட்டிங் பொசிஷன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏத்தர் ஓலாவில் கிடச்ச அதே கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. மெயினாக சீட்டோட குஷனிங் நல்லாயிருக்கு. சீட்ஸ்லையுமே பார்த்தோம்னா நல்லா லெதர் சீட்ஸில் நல்லா வைடரில் கார்னரில் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ரிச்சிங்கோடு கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு. தட் டூ குஷனிங் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 kilometers பெங்களூர் டிராஃபிக்கில் நான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். சீட்டோட குஷனிங் நல்லாயிருக்கு. ட்ரைவ் பண்ணவும் ஒரு நல்ல ப்ளஷர் எனக்கு கிடைக்கிது. லெக்கோட பொசிஷனுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் 5.8. என்னோடய ஹைட்டுக்கு லெக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வச்சு என்னால் ஓட்ட முடியுது. முன்னாடி இது மாதிரி டேஷ்போர்டில் போய் முட்டுற மாதிரியோ அது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் எதுவுமே இல்லை. ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வச்சு நீங்கள் ஒரு முன்னாடி கொஞ்சம் லக்கேஜ் வச்சு ஓட்டுறதுனாலும் உங்களோட சில்ட்ரன்ஸை வச்சு ஓட்டுறதுனாலும்
இந்த ஸ்பேஸில் உங்களால் கம்ஃபர்டபுளாக வச்சு ஓட்ட முடியுங்க. ஹார்னோட சவுண்ட் மைல்டாக இருக்குது, டிராஃபிக் டிரைவுக்கு போதும். பட் ஹைவேல நீங்கள் போனீங்க அப்படின்னா இது போதுமானது. நான் நல்ல வெயிலில் ஓட்டினாலும் இந்த டேஷ்போர்ட்லேருந்து வரக்கூடிய விசிபிலிட்டி எனக்கு கிளியராக கிடைக்குது. சில பிராண்டில் நான் ஓட்டியிருக்கேன், நான் பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை. பட் அதில் வந்து இது மாதிரி ஒரு லைட்டில் ஹெவி லைட்டில் ஓட்டோம்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஹெவி லைட்டில் இருக்கோம், பட் ஸ்டில் எனக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது என்னால் கிளியராக பார்க்க முடியுது டேஷ்போர்டில். ஸோ இதுதான் கம்ப்ளீட் வியூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள். ஸோ மோட்டார் சைக்கிளோட சைஸே பார்த்தோம்னா ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப நீட்டாக இருக்குது. மெயினாக அதை பார்த்தோன்னே எனக்கு கிடச்சது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. அதனால தான் இது மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நிறுத்தியிருக்கேன். ஸோ இது மாதிரி பிளேஸில் நான் ட்ரைவ் பண்ணாலும் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm அப்படிங்கிறது போதுமானதாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீட்டோட குஷனிங் பாருங்கள், வெரி வெரி குட், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸ்ட்ரிச்சிங்கே பார்த்தீங்களா செம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கிராப் ரைலோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. இதுதான் கீயை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆம்பியர் டைம் டு சேஞ்சுன்னு வருது. லெஃப்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க் மோடில் இருக்கோம். இங்கே பார்க்குன்னு இருக்குது. சார்ஜிங் 66 km போகும். பேட்டரி லெவல், ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரிப் பை ட்ரிப் நேவிகேஷன், கால்ஸ், மெசேஜஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஸ்விட்சஸ். இது இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு, ஆர்என், லோ பீம், ஹை பீம். இது ஹோம், ஹசர் ஸ்விட்ச். இங்கே வந்து நமக்கு லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ட்ரிப் மோட், அதில் இந்த ஆவரேஜ் ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. திரும்ப ரைட் அமுத்தினா ஹோம் பேஜ் வந்துடுது. திரும்ப நான் ரைட்டுக்கு போனோம் அப்படின்னா இங்கே சார்ஜிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ஜர் ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். இதுதான் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது நீட்டாக இருக்குது. ஸ்விட்சஸ் மட்டும் நான் வியூலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய ஸ்விட்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கிரிப்ஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய லிவர்ஸ் எல்லாமே குவாலிட்டி வைஸ் இன்க்ளூடிங் சைடு மிரர் நல்லா இருக்குது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய விஷயம், இங்கே பார்த்தீங்களா சார்ஜிங் கொடுத்துக்கிறது, இங்கே மட்டும் இந்த குவாலிட்டிஸ், பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. இங்கே சார்ஜிங் போர்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து ஸ்பேஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஒரு 4-5 மொபைலும் கூட உங்களால் கம்ஃபர்டபுளாக இங்கே வச்சு ஓட்ட முடியும். உள்ள போர்ட்டிங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜர். இங்கே தான் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கணும். எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி தான் அது. லைட்ஸோட எல்இடி லைட்ஸோட டிசைனுமே பார்த்தோம்னா நல்லா இந்த இடத்துல பிளாக் கலர் ஃபினிஷிங் கொடுத்துக்கிறது நல்லா இருக்குது. இங்கே சென்டரில் ஆம்பியர் அப்படிங்கிற லோகோ போட்டு இங்கே ஒரு 2 நோஸ் மாதிரி சிம்பிள் கொடுத்துக்கிறது ரொம்பவே நீட்டாக இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. கலர் வைஸ் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலி இந்த ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன் கலர் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்க. பெயிண்டோட ஃபினிஷிங்குமே குவாலிட்டி நல்லா அட்ராக்டிவாக நல்லா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அலாய் வீல்ஸ், பிரேக் ஐ திங்க் அரௌண்ட் 180 mm or 140 mm அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சைஸு. ரவுண்ட் டிஸ்கில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ப்ரவுட்ஸில் பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலுமே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்போஸ்டான ஒரு அலுமினியம் பார்ட் எங்கேயுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. டிசைன் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே இல்லை பார்த்தீங்களா. இதை நான் கிளியராக நோட் பண்ணேன் டிசைன்னு பார்க்கும்போது. ஏன்னா நான் வந்து டிசைனை ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஆள். அதனால் இங்கே ஃப்ரண்ட்லேயுமே கவர் பண்ண எங்கேயுமே எக்ஸ்போஸ்ட் இல்லை, எங்கேயுமே எக்ஸ்போஸ்ட் இல்லை பார்த்தீங்களா. எங்கேயுமே உங்களால் அந்த நட்ஸ், ஒரு அலுமினியம் பார்ட்டை வந்து உங்களால் ஃபீலே பண்ண முடியாது. மேபி இங்கே மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், இதை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியாது. பட் ஸ்ப்ரவுட்ஸ் பேனலில் பார்க்கும்போது எங்கேயுமே எக்ஸ்போஸ்ட் ஆகலாம். இங்கே வந்து ஃபுட் பிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே அழகாக ஒரு கேப்குள்ளே வந்து கவர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மோட்டார் சைக்கிளை நம்ம ஆல்மோஸ்ட் 25 to 30 km பெங்களூர் டிராஃபிக் தட்டு ஹீட்டில் ஓட்டியாச்சு. ஃபஸ்ட்டு விஷயம், டிராஃபிக்கில் ஓட்டும்போது இந்த ஹேண்டில் பார் பொசிஷனை வச்சு எனக்கு ஷோல்டரோ எல்போ பெயினோ எதுவுமே வரல. ஸோ நீங்கள் ஒரு 40+ இருந்து டெய்லியும் ஒரு 50 km எலக்ட்ரிக்கில் போயிட்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் நீங்கள் டெஃபினெட்லி சூஸ் பண்ணலாம் என்ன நம்பி. செகண்ட் விஷயம், இதோட டிசைன் வைஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்டாக இருக்குது. ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. தேர்டு விஷயம், என்னதான் நான் ஹீட்டில் ஓட்டினாலும் பேட்ரி அண்ட் மோட்டாரோட கூலிங் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்லெட் அண்ட் அவுட்லெட் நல்லாவே எஃபிஷியன்சியாக ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே அந்த இன்லெட் பைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளம், ஒரு ஹீட்டிங் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் எனக்கு ஃபீல் ஆகலை. தட் டூ 1.2 lakh பட்ஜெட்டுக்கு 3 years வாரண்டி வித் 30,000 km கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாடல் ஒர்த்தா இல்லையா, உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் ஷாக் அப்சர்வரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதில் லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம்.
காஷன், யூஸ்வலி நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை ரொம்ப நம்ம ஆஃப் ரோடுக்கெலாம் நம்ம எடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் நம்மள மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூரில் சம்டைம்ஸ் ஒரு டவுனுக்குள்ளெல்லாம் போகும்போது இது மாதிரி ரோட்ஸில் ஓட்டக்கூடிய மேண்டேட்ரி திங் வரும். அதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணிடலாம். இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். ஸ்டாண்ட் ஆஃப் ஆன் பண்ணலாமா? ஏன்னா நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி ரோட்டில் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். 170 mm அப்படிங்கிறது கொஞ்சம் செங்கல் இருக்குது, கொஞ்சம் ரோடு ஏறி இறங்கியிருக்கு. இதில் போய் பார்க்கல கீழே அடிக்குதா இல்லையா அப்படின்னு. ஃபார் ஷூர் அடிக்காது, ஏன்னா 170 mm அப்படிங்கிறது போதுமானது தான். போக முடியுதுனால த டூ வெயிட் 125 kg அப்படிங்கிறதுனால என்னால் ஈஸியாக ரிவர்ஸ்லேயே புல் பண்ண முடியுது. இப்போ நான் ரிவர்ஸ் வந்தாகணுங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டேன். பட் ரிவர்ஸ் மோட் அப்படிங்கிறது உங்களால் பிளெயினில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது மாதிரி கொஞ்சம் புல்லிங்லாம் ரிவர்ஸ் இழுக்காது, ஏன்னா மேக்ஸிமம் 3 km தான் போகும். ஸோ பெட்டர் இது மாதிரி டைமில் நம்ம மேனுவலி புல் பண்ணிக்கிறது நல்லது. அதான் சிங்கிள் இருந்தாலும் எங்கேயுமே பல்லிங்க. ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் 170 mm அப்படிங்கிறது. உங்களுக்கு ரோட்டில் ஓட்டும் போது தெரியாது, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா தெரியும். மோட்டார் வந்து நான் புல் பண்ணும்போது அதில் வரக்கூடிய சவுண்டை நான் காமிக்கிறேன், நோட் பண்ணி பாருங்கள். அந்த நாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வருது. நீங்கள் வந்து ஏத்தரில் போகிற மாதிரியோ ஓலாவில் போகிற மாதிரியோ சவுண்டு இல்லாமல் அப்படிங்கிறது இல்லை கிடையாது, கொஞ்சம் சவுண்டு வருது. பட் அது வந்து நமக்கு இரிட்டேட் நாய்ஸ் மாதிரி வரல. ஓரளவுக்கு அந்த புல்லிங் சவுண்ட் நல்லா தான் இருக்குது கேட்குறக்கு. டேர்னிங் ரேடியஸ் பார்த்துடலாம். இதுதான் கம்ப்ளீட் டேர்னிங் ரேடியஸ். மோர் இனஃப் யூட்டன் போடுறதுக்கெலாம் சூப்பராக போடலாம். சைடு மிரரோட ஸ்டிஃப்னஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது. தட்டும் நமக்கு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்கனால எனக்கு ரேலில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னால் கிளியராக பார்த்து ஓட்ட முடியுது. பிரேக்கிங் வேணால் உங்களை டெஸ்ட் பண்ணி காமிக்கிட்டா. லைட்டாக ஸ்பீடாக போய் பிரேக் போட்டு பார்க்குறேன். இது வந்து நமக்கு ரியரில் டிஸ்க் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணி பழகணும். ஏன்னா ஒரு டிஸ்க் ஒரு பிரேக் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா ட்ரம் அப்படிங்கிறது நல்லா ஸ்கிட் ஆகும், ஃப்ரண்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஷார்ப்பாக பிடிக்கும் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் நல்லா எஃபெக்டிவாக பிடிச்சி ரியர் ட்ரம் லைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா பிரேக்கிங் நல்லாயிருக்கும். இப்போ பிடிச்சி பார்ப்போமா? 40. எஸ், இப்படி தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் ஒரு சிங்கிள் டிஸ்க் அண்ட் சிங்கிள் பிரேக்குங்கும் போது. இது மாதிரி டைமில் எனக்கு ஒரு ட்ராபேக் ஃபீல் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்க்ளைனான ரோட்டில் போகும்போது அந்த ஹில் ஹோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆர் அட்லீஸ்ட் பார்க் நம்ம பண்ணாலும் ஹோல்ட் ஆக மாட்டேது பார்த்தீங்களா பைக்கு. இது மாதிரி இன்க்ளைனில் ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் பைக் வந்து கீழே கொஞ்சம் மூவிங்லேயே இது பார்த்தீங்களா, பைக் வந்து கொஞ்சம் கீழே மூவிங்லேயே இருக்குது. அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ரன்னிங் இருக்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய மொபைல் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டில் போட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எஸ், நான் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கரில் போனாலும் பிரேக் அப்படி இப்படின்னு விட்டு பிடிச்சி போனாலும் எனக்கு பெருசாக உள்ள என்னோடய மொபைலுக்கு வந்து வைப்ரேஷன் மாதிரியோ அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா உள்ளே வந்து மொபைல் அப்படிங்கிறது இப்படி இன்க்ளைனில் நல்லா ஒரு லையிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ வைப்ரேஷன் அந்தளவுக்கு எனக்கு பாஸ் ஆகலை. கம்ஃபர்டபுளாக என்னோடய மொபைல் பொசிஷனில் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மோட்டார் சைக்கிள் யாருக்கு கரெக்டாக ஷூட் ஆகும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஒரு 30 to 40 kilometers ட்ரைவ் பண்ணணும். இது மாதிரி சிட்டி ட்ரைவுக்கு போயிட்டு வரணும், ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் ஷூர் இந்த மேக்னஸ் ஸ்டாண்டர்ட் மாடலில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதோட சார்ஜிங் டைம் அப்படிங்கிறது 3.2 hours ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. தட்டு எக்கோமேடில் போனீங்க அப்படின்னா மைலேஜ் அரௌண்ட் 120-125 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3.2 hours சார்ஜ் பண்ணி டெய்லி நீங்கள் ஒரு 50 kilometer யூஸ் பண்ணாலும் 3 days ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து 3.2 hours சார்ஜ் போடுற மாதிரி உங்களுக்கு வரும் இல்லையா. தட்டும் நமக்கு வந்து பேட்டரினாலும் சரி மோட்டார்னாலும் சரி இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் சார்ஜர் மூணுக்குமே பார்த்தோம்னா 30,000 kilometer 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது அப்படிங்கிறது போதுமானது தான். ஆம்பியர் நெக்ஸஸ் ஸ்டாண்டர்ட் மாடல் பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ. இந்த எக்ஸ்ஷோரூம் 1.2 lakh பட்ஜெட்டுக்கு இதில் கொடுத்துருக்கிற டெக்னிக்கல் விஷயம் அண்ட் கம்ஃபர்ட் விஷயம் எல்லாமே ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்யூச்சருக்கும் இந்த இதுக்கு 1.2 lakh அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த நெக்ஸஸ் ஸ்டாண்டர்ட் பற்றின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் டெஃபினெட்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ஃபார் ஷோர் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நம்ம டெடிகேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பிடிஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம சேனல் பிரதீப் த ரைடரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில கைஸ் பை பை, டேக் கேர் எவ்ரிவன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரதீப் த ரைடர்.